ரஷ்யா உக்ரைனோட கேபிட்டலான கீவ் ஒப்லாஸ்ட பொளந்து கட்டிட்டு இருக்காங்க. 27 ஸ்ட்ரைக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனோட ஒப்லாஸ்ட் வந்துன்னு பார்த்தோம் இல்லையா, தொடர்ந்து தாக்குதல் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருந்ததுனால உயிரிழப்புகளோட கவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 27 நபர்கள் உக்ரைனோட கேபிட்டலான கீவ்ல உயிரிழந்திருக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகள் வருது. 31ஆம் தேதி வரைக்கும் காலை வரைக்கும் உக்ரைனோட நேரப்படி 31ஆம் தேதி சாயங்காலம் வரைக்கும். இதுல காயமடைஞ்சவங்களோட இன்க்ரீஸும் வந்து காயமடைஞ்சவங்களோட கவுண்ட்டும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 159 வந்து பாத்தீங்கன்னா உயர்ந்திருக்கு. ஸோ மிக பெரும் தாக்குதல் இந்த கீவ் ஒப்லாஸ்ட சுத்தி வந்து பார்த்தா ரஷ்யா அடிச்சிருந்துக்கிறாங்க. அட் த சேம் டைம் கிரமடாஸ்க் பகுதியிலையும் 31ஆம் தேதி மத்தியானத்துக்கு மேலன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த பகுதியிலையும் தாக்குதல் வீரியம் அடைஞ்சிருக்கு. கிரமடாஸ்க் பகுதி இது களத்துல ஃப்ரண்ட் லைன்ல, ஏன்னா ரேஸ் டு கிரமடாஸ்க் இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை ஆரம்பிக்கும் போதே பிரிட்டன் தரப்பு வந்து இலக்குகள் கொடுத்திருந்தாங்க. ரஷ்யாவா உக்ரைனா இந்த கிரமடாஸ்கை டிஃபெண்ட் பண்ண போறாங்களா, பிடிக்க போறாங்களா அப்படிங்கிறது போல. ஸோ இந்த ரேஸ் டு கிரமடாஸ்க்ல கிரமடாஸ்கை நெருங்கிட்டாங்க ரஷ்யா அப்படிங்கிறதுக்கான செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. அதுவும் ஒரு நபர் ரஷ்ய தரப்பு தாக்குதப்பட்டதுனால இந்த கிரமடாஸ்க்ல சிட்டி சென்டர்ல ஒரு நபர் இறந்துட்டாரு. 11க்கும் மேற்பட்ட நபர்கள் காயமடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் வருது. இதுல சிட்டி சென்டர்ல இருக்கக்கூடிய ஒரு பில்டிங் கம்ப்ளீட்டா டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு. 10க்கும் மேற்பட்ட பில்டிங் டெஸ்ட்ராய் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மிக பெரும் ஸ்ட்ரைக்ஸ் ரஷ்ய தரப்பு இந்த கிரமடாஸ்கை மேல பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒன்ஸ் இந்த கிரமடாஸ்க் ரஷ்யா பிடிச்சிட்டாங்க அப்படின்னா 100% ரஷ்யா டொனஸ்கையும் லிபரேட் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். இந்த ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் டொனஸ்க், லுஹான்ஸ்க் இவங்களுக்கு விடுதலை வாங்கி கொடுக்குறேன் அப்படிங்கிறது போலதான் உள்ள வந்திருக்கிறாங்க. அதுல அவங்க அப்ஜெக்டிவா அச்சீவ் பண்ணிடுவாங்க. அதான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். அது கூடவே ரஷ்யாவோட தாக்குதலோட வீரியம் எந்த அளவுக்கு அதிகரிச்சிருக்கு, ஏன்னா உயிர் சேதங்கள்லாம் இப்ப காட்டுறாங்க இல்லையா. ஸோ அது எந்த அளவுக்கு அதிகரிச்சிருக்கு, ரஷ்யாவோட டாக்டிக்ஸ் என்ன, அது எந்த அளவுக்கு கை கொடுத்துருக்குன்றதை உக்ரைன் தரப்புலேருந்தே சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. கிராஃப் லோட் ஆயிருக்கும், இதில் பார்க்கும்போதே தெரியும். அதாவது ஜூலை மாதம் 2025 மட்டுமே, இந்த ஒரு மாசத்துல மட்டுமே ரஷ்யா 6297 ட்ரோன்களை வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கவுண்ட் கரெக்டா இருக்கும். ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்றாரு அப்படின்னா கவுண்ட் அந்த அளவுக்கு இருக்கும். ஒரு மண் எடுத்து கைப்பிடி மண் எடுத்து எண்ணி பாருங்கன்னா விஜயகாந்த் அவர்கள் சொல்லுவார் இல்லையா, அது போல துல்லியமா இருக்கும். வேணா சந்தேகம் வந்து எண்ணி பாருங்களேன் அப்படிங்கிறது போலதான். அது 6297 ட்ரோன்கள் உக்ரைனுக்குள்ள ஒரு மாசத்துல ரஷ்ய தரப்பு வந்து ஏவி விட்டுருக்காங்க. 1300% மேல 1374% எக்ஸாக்ட் பர்சன்டேஜ்லாம் கொடுப்பாங்க. தோராயமா அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. ஜெலன்ஸ்கி அவர்கள் பின் பாயிண்ட் அக்யூரசியில கொடுப்பாரு கணக்கெல்லாம். அதாவது ஜூலை 2024 ஒப்பீடு பண்ணும்போது இது இந்த அளவுக்கு இருக்கு, இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதாவது ஏன் இந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா ஜிரான் ட்ரோன்கள், அதாவது ரஷ்யா வந்து இதுக்கு முன்னாடி அதாவது சாகி ட்ரோன்கள், இப்போ உக்ரைன் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா இது ஜிரான் சொல்றாங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. அது சாகி ட்ரோன்கள், ஏன்னா அதோட அட்டை காப்பி இல்லையா. ஸோ அதனால இந்த சாகி நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்கா சொல்றேன். இந்த சாகி ட்ரோன்கள் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல அட்டாக் பண்றதுக்கு வரும். ஸோ அதுல 10-15 வரும்போது அதை டவுன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஈஸியா இந்த உக்ரைனுக்கு கொஞ்சம் ஏதுவா இருந்தது. இப்போ இந்த ஜிரான் ட்ரோன்கள் அதே போலதான் வருது. ஆனா அது கூட ஜீப்ரா ட்ரோன்கள், இதை நம்ம குட்டி சைஸ்ல இருக்கும். சாகி ட்ரோன்கள் பெருசுனா அது ஒரு குட்டி போட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதோட ஒரு குட்டி. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 200-300 சேர்த்து அனுப்பி விடுறாங்க அப்படின்னா ஜிரான் ட்ரோன்களோட வரும்போது கொஞ்சம் ஈஸியா இருக்கு. ஸோ இதுதான் சாகிதா அதுதான் சாகிதா அப்படிங்கள தெரியாம உக்ரைன் தரப்பு வந்து டவுன் பண்றதுனால இல்லை எதுல பேலோடு இருக்கு, எது இலக்க நோக்கி போகுது, எது டம்மி ட்ரோன் அப்படிங்கிறது தெரியாததுனால இழப்புகள் அதிகரிச்சிருக்கு. ரஷ்யாவோட தாக்குதலோட வீரியம் குவான்டிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிட்டதுனால குவாலிட்டியான ஹிட்ஸ் அடிக்குது. ஸோ இதுதான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். அதிகப்படியான ட்ரோன்கள் போறதுனால அதிகப்படியான இழப்புகள் உக்ரைனுக்கு இருக்கு. ஸோ இது உக்ரைன் தரப்புல இருந்து மிக பெரும் அளவுல புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது ஜெலன்ஸ்கி அவர்கள் காண்டாயிட்டார், தூங்கிட்டு இருந்திருப்பாரு போல இருக்குது. என்னங்க செசிவியாரை பிடிச்சிட்டாங்க அப்படிங்கிறது போல ஊரே பேசிட்டு இருக்கிறாங்க உக்ரைன் தரப்புல இருந்து. செசிவியார் போச்சா அப்படிங்கிறது போல. ஸோ உடனே வந்து பாத்தீங்கன்னா என்னப்பா என்ன சொல்றாங்க, என்னமோ சொல்றாங்களேப்பா என்ன ஆச்சு அப்படிங்கல கமாண்டர் இன் சீஃப் சிர்ஸ்கி அவர்களுக்கு கால் பண்ணிக்கிறார். இல்ல தலைவரே, எல்லாம் ஒரு சின்ன இன்ச்சு நம்ம கையில தான் இருக்கு, கவலைப்படாதீங்க நம்ம கையில இருக்குது அப்படிங்கிறது போல அவர் தரப்புன்னு சொன்ன உடனே ஒரு திடீர்னு வந்து எப்பவுமே விளாக் பண்ணுவார் இல்லையா, போட்டுக்கிறாரு. உக்ரைன் மக்களே கவலைப்படாதீங்க, நம்மளுக்கு செசிவியாருங்கிறது கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருக்கு, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருக்குன்னு எப்பதான் கோட் பண்ணி பேசின நம்ம ஆள் கிட்ட நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருக்கு அப்படிங்கிறத அவர் தப்புன்னு சொல்லிட்டு திரும்பி உறங்க போயிருக்காரு. அதாவது உண்மையாலுமே அப்படியான்னு கேட்டீங்கன்னா செசிவியார் முழுவதும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு. அதை தாண்டி ரஷ்யா தரப்பு முன்னேறிட்டு இருக்காங்க.
ஸோ அதுக்கு பக்கத்துல கீழே இருக்கக்கூடிய செட்டில்மெண்ட்ஸ், மேலே இருக்கக்கூடிய செட்டில்மெண்ட்ஸ்லாம் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு. மாபெரும் கோட்டையை தகர்த்தெறிஞ்சிட்டு ரஷ்யா இப்போ அவங்க கட்டுப்பாட்டுல எடுத்துட்டு முன்னேறி வந்துட்டு இருக்காங்க. மேப் வீடியோ அடுத்தடுத்து பார்க்க ஆரம்பிக்கலாம். பட் ஆனால் இந்த சேனல்ல நம்மளால வீடியோ பதிவுகள் போட முடியாது. அதுக்கான காரணம் என்னன்னா, திடுதுப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ்லாம் டெலீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸ்பேம் கண்டென்ட் அப்படிங்கிறது போல எல்லாமே ஸ்ட்ரைக்காக வந்துகிட்டு இருக்கு. சரி, அது வார்னிங்காக வந்துகிட்டு இருக்கு. வீடியோஸ்லாம் டெலீட் ஆகுது. இன்கேஸ் இந்த வீடியோவே நான் ப்ரிப்பேர் பண்ணதே பப்ளிஷ் ஆகுமா என்ன ஏதுங்க தெரியல. இருந்துச்சுன்னா நான் இந்த வீடியோ போடுறேன். என் ஸ்ட்ரைக் வந்துச்சுன்னா வீடியோ இதில் போட முடியாது. 10,000 சப்ஸ்கிரைபர் இருக்கும்போதே சேனல் போயிருக்க வேண்டியது. இந்த அளவுக்கு உங்களோட சப்போர்ட்னால இது இந்த அளவுக்கு வந்திருக்கு. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் லீ கோச் இருக்கு இல்லையா, ஸோ அந்த சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் போட ஆரம்பிச்சிடுறேன். இந்த சேனல் உங்களோட அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப 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 நன்றி. தொடர்ந்து பார்க்குறவங்க, அதுவும் சூப்பர் தேங்க்ஸ் கமெண்ட் பண்ணுறவங்க மலேசியாவிலேருந்து ரொம்ப ரொம்ப நன்றி உங்கள் எல்லாத்துக்குமே. பல கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்ணியிருப்பேன். சில நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பிடிக்காமல் இருந்திருக்கலாம், சிலருக்கு பிடிச்சிருக்கலாம். பட் இட்ஸ் ஓகே. கொஞ்சம் டஃப்பான டைம் தான். இதுலேருந்தும் நான் மீண்டு வருவோம். அடுத்தடுத்த வீடியோஸ் போடும்போது நான் கொஞ்சம் ரெக்டிஃபை பண்ணிக்க பார்க்குறேன். ஏன்னா ஸ்பேம் கண்டென்ட்டாக கொடுக்கறதுக்கு மற்றவங்க பேசுறதை திருப்பி அப்படியே நான் பேசி உங்ககிட்ட கொடுக்கறது அப்படிங்கிறது போல எனக்கு தெரியல. நம்ம இப்போ செய்திகளுக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு பிடிக்கலனாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பிடிக்கல, அதனால பிடிக்கலன்னு சொன்னால் நான் கொஞ்சம் அப்கிரேட் பண்ண பார்க்குறேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் செய்ய பார்க்குறேன். மற்றபடி இதில் உதவி பண்ணவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ நம்ம அடுத்தடுத்த செய்திகளுக்கு போக ஆரம்பிக்கலாம். இப்போ அடுத்தது அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள். ஸோ அவர் தரப்புலேருந்து வரக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ், அது ரஷ்யா உக்ரைனுக்குள்ள இப்படி பண்ணுறாங்கல்ல, டிஸ்கஸ்டிங்காக இருக்குது, அன்ஃபார்ச்சுனேட்டாக இருக்குது. என்னங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க ரஷ்யா? இந்த போர் ஸ்டாப் ஆகியே ஆகணும். விட்டாஃப் அவர்களே, ரஷ்யா கிளம்பி போங்க, என்னன்னு போய் பேசிட்டு வாங்க போங்க அப்படிங்கிறது போல ட்ரம்ப் அவர்கள் திரும்பவும் விட்டாஃப் அவர்களை இஸ்ரேலுக்கு போனதுக்கு அப்புறமா திருப்பி ரஷ்யாவுக்கு அனுப்ப போறாரு. ஸோ அங்கே போய் என்ன மாதிரியான மீட்டிங் நடக்க போகுது அப்படிங்கிறது பார்த்தலாம். அதான் டேரிஃப் போடுறேன், சாங்ஷன் போடுறேன், ஆகஸ்ட் 8 வரைக்கும் டைம் அப்படிங்கிறதெல்லாம் மிரட்டி பார்த்தாரு. ஆனால் அங்கேருந்து கலாய்ச்சி விட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த காரணத்தினால இப்போ விட்டாஃப் அவர்கள் அங்கே போறாரு. அது மட்டும் இல்லாமல் ட்ரம்ப் அவர்களே கேட்டுருக்காங்க, ஏன் நீங்கள் ரஷ்யாவுக்கு எதிராக சாங்ஷன்ஸ் பெருமளவில் டைட்டன் பண்ணலாம், டஃபன் பண்ணலாம் அப்படிங்கிற கேட்கும்போது எனக்கு தெரியல. சாங்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவை வந்து தொந்தரவு பண்ணுமான்றது எனக்கு தெரியல. ஆனால் அவங்களுக்கும் தெரியும் சாங்ஷன் போடுறோம் அப்படி நடக்குதுன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியும். பட் ஆனால் அதனால பெருமளவில் இருக்குமா அப்படிங்கிறது இவருக்கே சந்தேகமாக தான் இருக்குது. ஆனால் மற்ற நாடுகளுக்கு டேரிஃப் போடுறாங்க இல்லையா, ஸோ அதனால மேபி ஏதாவது சேஞ்ச் இருக்கா அப்படிங்கிறது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அது கூடவே ஈரான், ஏன்னா இவர் பல நாடுகளை பற்றி பேசுவார். இப்போ அடுத்து வந்து பண்ண ஈரானை பற்றி பேசிக்கிறாங்க. ஈரான் என்னங்க ரொம்ப மோசமாக பிஹேவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்னங்க பேசிட்டு இருக்கிறாங்க? நியூக்ளியர் சைட்டில் கம்ப்ளீட்டாக அழிச்சாச்சு, இருந்தாலும் பாருங்களேன் ரொம்ப மோசமாக பிஹேவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அப்புறம் காசாக்குவாங்க. காசால ட்ராஜடி, சோகம், சேம்ஃபுல், ரொம்ப அசிங்கமாக இருக்குது. காசால நடக்கிறதெல்லாம் பார்க்க முடியல. கெட்டாஸ்ட்ராஃபிக்காக இருக்குது. கொடுமையாக நடந்துட்டு இருக்காங்க. பல கொடுமைகள் நடந்துட்டு இருக்கு. செய்யறதே உங்களோட பிரைவேட் மிலிட்ரி தான் சார் அப்படிங்கிறவங்கள பக்கத்தில் இருக்கிறவங்கள பேசினாலும் அது மட்டும் அவர் காதில் விழுகலை. பட் இருந்தாலும் பல அனலிஸ்ட் இருந்த கருத்துக்கள் வருது. பட் இருந்தாலும் வீடியோ பதிவுகளை நம்மளே சேனலில் பார்த்துருப்போம். பட் இருந்தாலும் எய்டுகள்லாம் கொடுத்தோம், புதுசாக எய்டு கூட கொடுத்தோம். அது ஒன்றும் பெருமளவில் ரிசல்ட் கொடுக்குற மாதிரி தெரியலையே அப்படிங்கலாம் இவர் தரப்புலேருந்து இருக்குது. அதனால் என்ன கொடுக்கறத கட் பண்ணிடுவீங்களா அப்படிங்கிறது போல இருக்குது. பட் இருந்தாலும் இவரோட ஸ்டாண்டர்ட்ஸ் என்னன்னே தெரியல. காசா உதவி பண்ணணும்னு நினைக்கிறீங்களா இல்லை கம்ப்ளீட்டாக அபாலிஷ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க என்னன்னு தெரியல. ஏன்னா கனடா வந்து பார்த்தீங்கன்னா பாலஸ்தீன் ஸ்டேட்டை அங்கீகரிச்சிருந்தாங்க இல்லையா, நான் அதை விருப்பப்படல. என்ன நம்மளோட அண்டை நாடா இருந்துட்டு கனடா வந்து பார்த்தீங்கன்னா ரெகக்னைஸ் பண்ணாங்க பாலஸ்தீனை. போர்டு சாங்ஷன் ஆகஸ்ட் 1 வந்து பார்த்தீங்கன்னா டேரிஃப் வந்து பண்ண இன்க்ரீஸ் ஆகுது. கனடாக்கு 25 இருக்கா, இதுக்கப்புறம் 35ன்னு போடுப்பா அப்படிங்கிறத போல சைன் பண்ணிட்டாராம ட்ரம்ப் அவர்கள். ஸோ இதில் மிக பெரும் அளவில் இவர் தரப்புலேருந்து வரக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டில் ஒன்று ஈரான், ரஷ்யா, அப்புறம் கனடா 3 நாடுகள் இவரோட ஸ்டேட்மெண்ட்லேருந்து பாதிப்படைஞ்சிருக்கு. அடுத்தது இந்த மிடில் ஈஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா மிக பெரும் அளவில் சிக்கல்கள் இருக்குது அப்படிங்கிறது பார்த்துட்டு இருக்கோம். இதில் 14 நாடுகள் இணைஞ்சு இதில் யூஎஸ், யூகே, பிரான்ஸு, ஜெர்மனி, உங்களுக்கு தெரியும் எந்தெந்த நாடுகள்னு சொல்லிட்டு இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய 14 நாடுகள் பயங்கரமான கண்டனங்கள், அப்படியே கூடிய ரெட் கார்டை எடுத்து வீசிக்கிறாங்க ஈரான் மேலே. எதுக்காக அப்படின்னா, ஏன்னா நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் கண்டனங்கள்லாம் ரெட் கார்டு. எந்த அளவுக்கு கண்டனங்கள் அப்படின்னா ரெட் கார்ட்ஸோட கவுண்ட் வச்சு கணக்கு போட்டுக்கலாம். பேஸ்கெட்டில் மோந்து வீசி எரிஞ்சிக்கிறாங்க ஈரான் மேலே. அந்த அளவுக்கான கண்டனங்கள் 14 நாடுகள் அதுவும் ஒன்று கூடி வந்து பார்த்தீங்கன்னா திட்டிக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா ஈரானோட உளவு வேலைகள் இருக்கு இல்லையா, ரொம்ப மோசமாக ஆயிட்டு இருக்குது.
அது எங்க நாட்டுக்குள்ள இன்டர்நேஷனல் கிரிமினல் ஆர்கனைசேஷன்லாம் ஒரு நாட்டுல கிரிமினல்ஸ்லாம் இருப்பாங்க, மாஃபியா கும்பல்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அதுவும் மேற்கு நாடுகளுக்கு உரித்த ஒரு விஷயம். அது போல கிரிமினல் கேங்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் பண்ணி அவங்களுக்கு ஒரு டாஸ்க்கை கொடுத்து இந்த ஜூஸ் சிட்டிசன்ஸை பார்த்து பார்த்து குறி வச்சு கொள்றது, அது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கிறவங்களை எலிமினேட் பண்ணுறது, ஜூஸுக்கு ஆதரவாக பேசுகிறவங்களுக்கு எகெயின்ஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா தாக்குதல் பண்ணுறது, இது போல விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிசன்ஸ் ஜூஸ் சிட்டிசன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயாவது வெளியே போகிறாங்க, யூரோப்பு, நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா இது போல நாடுகளுக்கெல்லாம் போகிறாங்கன்னா குறி வச்சு கொள்றதுன்ற வேலைகள் ஈரானோட ஆளுங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதனால கடுமையான கண்டனங்கள் அப்படிங்கிறதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாயிண்டாக 14 நாடுகள் கிட்ட இருந்து கண்டனங்கள் போயிருக்கு பெருமளவில். ஸோ அதனால எந்த அளவுக்கு அழுத்தங்கள் ஈரான் மேலே போயிட்டு இருக்கு பாருங்க. ஏன்னா ஈரான் தான் லாஸ்ட் ரெசார்ட் ரஷ்யாவுக்கு, அந்த சைடு விலாஸ்டிவாஸ்டாக்கு முட்டு கொடுக்க ஜப்பான் ரெடி ஆகிட்டு இருக்கு. அடுத்த சாக்ரிஃபைசிங் ஸ்டேட் அது. அடுத்து இந்த சைடு உக்ரைன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரெடி ஆகிட்டாங்க. பால்டிக் ஸ்டேட்டில் வந்து லாத்வியா, லித்துவேனியா, எஸ்டோனியா இவங்கெல்லாம் ரெடி ஆகிட்டாங்க பால்டிக் சீயை அண்டை கொடுக்கறதுக்கு. ஃபின்லாண்டு, ஸ்வீடன்லாம் சாக்ரிஃபைசிங் ஸ்டேட் தான், அதெல்லாம் அவங்க வேஸ்ட்டு தான். அவங்க அது வந்து அந்த நாட்டுக்கான மக்களுக்கான இடம் அல்ல அது. இதுக்கு மேலே போர் ஆயுதங்களை சோதனை பண்ணுறதுக்கான ஒரு களமாக அது மாறப்போகுது அப்படிங்கிற ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தான் முடிவு எடுக்கணும் என்ன ஏதுங்கலாம். ஏன்னா சில அனலிஸ்ட் கிட்ட இருந்து அது போல ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் வருது. என்ன நடக்க போன்றது வெயிட் பண்ணி பார்த்தலாம். ஸோ இப்போ பல நாடுகளும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஈரானுக்கு அழுத்தங்கள் கொடுத்தனால அடுத்தது காஸ்பியனுக்கும் அண்டை கொடுக்கறதுக்கு ரெடி ஆகிறாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் சீனாக்கும் வாங்காதீங்க அப்படிங்கிற சொல்றாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக அயன் கர்டைனுக்குள்ள ரஷ்யாவை தள்ளி விட்டுறணும் அப்படிங்கிறத பார்க்குறாங்க. என்ன நடக்க போன்றது பார்க்கலாம். இப்போ இஸ்ரேல் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கும் சிரியாவுக்கும் நடுவில் மோதல்கள் பெருசாயிட்டு இருக்கு இல்லையா. ஸோ அதனால இஸ்ரேலுக்கு என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, சரிங்க, அதாவது டமாஸ்கஸ் அப்படிங்கிற சொல்லுவாங்க. டமாஸ்கஸ்னா சிரியாவோட கேபிட்டல் இல்லையா. ஸோ அதனால சரிங்க சிரியா, உங்களுக்கு நாங்கள் என்ன சொல்றேன்னா பப்ளிக் இன்டர்னல் செக்யூரிட்டி பிஏஎஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள வேணா வந்து சிரியாவோட தெற்கு பகுதியில டிப்ளாய் பண்ணிக்கங்க. ஆனால் சிரியாவோட ராணுவம் எக்காரணத்தை கொண்டு சிரியாவோட தெற்கு பகுதிக்குள்ள வரக்கூடாது, ஓகேங்களா. அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் தரப்பு வந்து டீலிங் போட்டுக்கிறதா செய்திகள் வருது. இது எந்த அளவுக்கு நடக்க போகுது அப்படிங்கிறது பார்க்கல. ஏன்னா அங்கே ஏகப்பட்ட கும்பல்கள் இருக்காங்க, ஏகப்பட்ட நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க கிளான்ஸ் வச்சிருக்காங்க, அவங்கவுங்க கிட்ட ஆயுதம் மீதிய போராளிகள் இருக்காங்க. ராணுவம் ஸ்பெஷலாக வர்றதுக்கு என்ன, இவங்க எல்லாத்தையும் என்ன செய்ய திட்டமிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. பட் இருந்தாலும் பப்ளிக் இன்டர்னல் செக்யூரிட்டிக்கு வந்து பண்ண அலோவ் பண்ணிக்கிறாங்க. இதுக்கு ஒத்துக்குவாங்களா சரியா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது அரபுலக நாடுகளோட அழுத்தம் இஸ்ரேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறது தெரியுது. இதில் புதுசாக யுஏஇங்கிறது ரொம்ப நட்பு நாடு அமெரிக்காவுக்கு. ஏன் இப்படி ஒரு முடிவு வருது அப்படிங்கிறது இல்லை. யுஏஇ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முடிவுகள் இஸ்ரேலுக்கு எதிராக எடுக்கிறாங்கன்னா அடுத்த சவுதி ஃபாலோ ஆவாங்க அப்படிங்கிற மாற்றுக்கிறதுல. ஏன்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்னு வச்சுக்கோங்க யுஏஇ, அடுத்தது வந்து பண்ண மெகா ஸ்டேஜ் வந்து சவுதி எடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டு வருது. நடக்குதா என்னங்கிறது பார்ப்போம். இல்லை யுஏஇ கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய எம்பசியை க்ளோஸ் பண்ணிட்டு எல்லாத்தையும் இவாக்குவேட் பண்ணிட்டு இஸ்ரேலோட ஆளுங்க எல்லாத்தையும், இதுக்கப்புறம் நம்ம ஆளுங்க அதாவது இஸ்ரேலை சேர்ந்த இஸ்ரேலோட சிட்டிசன்ஸ் எக்காரணத்தை கொண்டு யுஏஇக்கு போகக்கூடாது அப்படிங்கிறது போல வார்னிங்கை கொடுத்துக்கிறாங்க. ஹை செக்யூரிட்டி த்ரெட்டை வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து யுஏஇக்கு கொடுத்துக்கிறாங்க. எங்கள் நாட்டுக்கும் எங்கள் நாட்டோட பிரஜைகளுக்கும் யுஏஇல பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. ஸோ இதனால யுஏஇக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய விரிசல்கள் அதிகமடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் யூரோப்பியன் யூனியன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ முதல் நாடு ஸ்லோவேனியா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு எதிராக ஆர்ம்ஸ் ட்ரேடு இது எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பேன் பண்ணிக்கிறாங்க. ஆர்ம்ஸ் ட்ரேடுக்கு பேன் பண்ணிக்கிறான்னு சொல்லிக்கிறாங்க. ட்ரேடுக்கும் ஏதோ சாங்ஷன் போட்டாங்கன்னா பரவாயில்ல ரஷ்யா மேலே போடுற மாதிரி. பட் ஆனால் இப்போதைக்கு ஆயுதங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. இது எப்படின்னா அமெரிக்கா தொடர்ந்து ஆயுதங்கள் யூரோப்புக்கு தனியாக கொடுப்பாங்க, இஸ்ரேலுக்கு தனியாக கொடுப்பாங்க. யூரோப் வந்து ஆயுதங்கள் இஸ்ரேலுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற நீட்ல இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நாட்டில் தொழிற்சாலைகளை வச்சு செஞ்சு தொடர்ச்சியாக யூரோப்புக்கு தனியாக சப்ளை ஆகும், இஸ்ரேலுக்கு தனியாக சப்ளை ஆகும். இது தொடர்ந்து போர் நடந்துகிட்டே இருக்குமா அப்படின்ற அச்சங்கள் தான் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ மேற்கு நாடுகளோட மீடியாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிடில் ஈஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு, யூரோப் ரெடி ஆயிடுச்சு, அடுத்தது ஆசியாவுக்கு வாங்க. அங்கே மிடில் ஈஸ்ட் மேற்கு மீடியாக்கள் என்ன சொல்றாங்கன்னா சைனா வந்து ப்ரிப்பேர் ஆயிட்டாங்க தைவானுக்கு. ஆனால் தைவான் ரெடி ஆயிருக்கிறாங்களா, அதுதான் இங்கே இருக்கக்கூடிய மிக பெரும் கேள்வி அப்படிங்கிறது போலாம் டைட்டில் வச்சு பார்க்க முடியுது. ஸோ சைனாக்கு அடுத்து கட்டங்கட்ட ஆரம்பிச்சாங்க. ஏன்னா சைனா கழுத்தங்கள் பேருக்கு அயன் கர்டைன் போடணும்னா ஈரானுக்கு அழுத்தங்கள் யூரோப்பியன் யூனியன் நாடுகள் கொடுக்குற மாதிரி அமெரிக்கா போன்ற நாடுகள் சீனாக்கு அழுத்தங்கள் கொடுக்குறாங்க. ரஷ்யா எந்த தொடர்பை விடுறியா இல்லையா அப்படிங்கிற போல அழுத்தங்கள் இதெல்லாம் அப்படிங்கிற போல கேள்விகள் வருது. எது எப்படியோ இப்போ நம்ம மேலே டேரிஃப்லாம் போகிறதா சொன்னாங்க இல்லையா. இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ட் ஈஸ்ட் அப்படிங்கிறது போல் ஒரு ஸ்ட்ராட்டஜியில் நம்ம இந்த
தென் சீனா கடல் பகுதி இருக்கு இல்லையா, ஸோ அந்த இடத்துல நேவல் ட்ரில் பிலிப்பைன்ஸோட இணைஞ்சு அந்த டிஸ்பியூட்டட் டெரிட்டரிஸ்ல வந்து பண்ண ட்ரில் பண்ண போறோம், நேவல் ட்ரில் பண்ண போறோம், ஜாயின்ட் நேவல் ட்ரில்ஸ் அப்படின்னு கூட சொல்றாங்க. ஸோ அடுத்தது இந்த ஏசியா பக்கமும் பத்திக்கிட்டு எரியுது அப்படிங்கும்போது ஜகஜோதியா அமெரிக்காவுக்கு சந்தோஷமா இருக்கும். ஸோ இதுதான் எதிர்பார்க்குறாங்களா? ஸோ இது நடக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த உலகம் ஒரு மாபெரும் குளோபல் கான்ஃப்ளிக்ட்டுக்குள்ளே என்ட்ராகிறதுக்கான தருணமா இது அப்படிங்கிற நம்ம சேனலில் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அதோட டோர் ஓப்பன் ஆக போகுது அப்படின்ற அச்சங்கள் இருக்கு. என்ன நடக்க போகுது? அமைதியாக பேசி தலைவர்கள் இந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சிருவாங்களா, இல்லை மிக பெருமளவில் வெடிக்குமா? ஸ்டீவ் விட்டாஃப் அவர்களோட முடிவுகள், பேச்சுவார்த்தையோட முடிவுகள் ஏதாவது வந்துச்சுன்னா அடுத்த பயில பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பயில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் வீடியோ போட முடியல அப்படின்னா விருப்பப்படுறவங்க செந்தில் டி கோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, நான் இதுக்கப்புறம் அதில் வீடியோக்கள் போடுறேன், அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கை அடுத்த பயில சந்திக்கிற வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.